ஒரு காலத்தில் பார்வதி தேவி தன் உடலிலிருந்து சந்தனம் கலந்த மண்ணால் ஒரு அழகிய குழந்தையை உருவாக்கினாள். அவனுக்கு உயிர் ஊதி, நான் திரும்பி வரும் வரை யாரையும் உள்ளே விடாதே என்று பணித்தாள். அதே நேரத்தில் சிவபெருமான் வந்தார். அந்த குழந்தை அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. கோபமடைந்த சிவன் அந்த குழந்தையின் தலையை துண்டித்தார். இதைக் கண்ட பார்வதி தேவி மிகுந்த துயரத்தில் உலகமே அழியும் அளவுக்கு கோபமடைந்தாள். உடனே சிவன் வடக்கு நோக்கி சென்ற முதல் உயிரின் தலையை கொண்டு வரச் சொன்னார். அது ஒரு யானையின் தலை. அந்த யானை தலையை இணைத்து குழந்தையை மீண்டும் உயிர்ப்பிட்டார். அவனே விநாயகர். எந்த காரியமும் உன்னை வணங்காமல் தொடங்கக்கூடாது என்று சிவன் வரமளித்தார். அன்றிலிருந்து விநாயகர் தடைகளை நீக்கும் முதற்கடவுளாக வணங்கப்படுகிறார். ஓம் கணபதையே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.